வீட்டில் தனியாக சாமியை வச்சு கும்பிட்றீங்களா? அவங்களுக்கு இன்னைக்கு இந்த பதிவு நிறைய மன வலியோட, நிறைய அவமானங்களோட, தான் வணங்குற சாமி, தான் மேலே வர்ற சாமியை வீட்டில் தனியாக வச்சு சாமி கும்பிடுவாங்க. அவங்களுடைய மனநிலை ஏன் அந்த சாமி அந்த நிலையை கொடுத்துச்சு? அப்படி சாமி கும்பிட்றதுனால அந்த சாமி பரிபூர்ணமாக அந்த எல்லைக்கு வந்து ஏற்றுக்கிறோமா? அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் அறிஞ்ச ஒரு வலிமிகுந்த பதிவுங்க. எல்லா எல்லைகள்லையும் எல்லாரும் அவர்களும் மதிக்கப்படுவாங்க, அவங்க மேலே வர்ற சாமி ஏற்கப்படும் அப்படின்னா 100% உறுதியாக சொல்லிட முடியாது. அப்படி ஒரு சில சாமி ஆடிகள் தெய்வம் வந்ததுக்கப்புறம், தெய்வம் வராதுக்கு முன்னாடி கூட நல்லா எல்லைக்கு போக, சாமியை கும்பிட, ஏதோ கண்ணறக்க பார்க்க, கண்ணழகு பார்க்க இருந்த அந்த சாமி ஆடி வரும் மக்கள், சாமி வந்ததுக்கப்புறம் சாமி உன் மேலே சாமி வந்ததை ஏற்றுக்க முடியாது, நீ சாமி எப்படி ஆடுற, உனக்கு நிறைய தீய வினைகள், இது மாதிரி நிறைய விஷயங்களை அவர்கள் மனம் கஷ்டப்படும்படி நடந்து கொண்டதால், இனிமேல் எதுக்கப்பா சாமியை நான் வீட்டில் நான் இருக்கிற இடத்துலையே இந்த தெய்வத்தை என்னால் முடிஞ்சதை வச்சு வணங்கிக்கிறேன் அப்படின்னு நிறைய சாமியாடி வரும் மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு. சரிங்க, ஏன் இந்த நிலைமை? உண்மையான தெய்வம் ஆசை இல்லை, பேராசை இல்லை, நானா சாமி ஆடலப்பா, சாமி வந்துச்சு ஆடிட்டேன், அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? சாமி வந்ததால நான் இத்தனை கஷ்டங்களையும் கருமாயங்களையும் கண்ணீரையும் நான் அனுபவிக்கணுமா அப்படின்னு அவர்கள் அந்த சாமிகிட்ட வைக்கிற அந்த கோரிக்கை இருக்குல்ல. சரிங்க, அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எல்லாரும் என்னப்பா திருவிழா நடக்குது, கலரி விழா நடக்குது, எல்லா மக்களும் வர்றாங்க, பொங்கல் வச்சு சாமிக்கு தேவையான படையலை கொடுத்து சாமி அழைச்சு சாமி ஆடி எல்லாம் நடக்குதே. ஆனால் என் மேலே நீ வந்த கணம் முதல் உன்னை விட்டு விலகி ரொம்ப தூரமாக நிற்கிறனே. சரி, அங்கே உனக்கு ஆழ படையலை கொடுத்தாலும் இங்கே என்னால் முடிஞ்ச கையளவு படையலை கொடுக்குறேன், வந்து ஏற்றுக்க அப்படின்னு சாமியாடி ஒரு மக்கள் என்ன பண்ணுவாங்க? எப்போ அங்கே அந்த சாமிக்கு கலரி விழா நடக்குதோ, பூசை வெட்டுறாங்களோ, அப்போ அவங்க வீட்டில் தன்னால் முடிஞ்சதை மன மகிழ்ச்சி இல்லாட்டாலும் கண்ணீரோட அந்த சாமி அழைச்சி அந்த சாமிக்கு தேவையானதை செய்வாங்க. சரி, ஏன் அப்படி செய்கிறாங்க? எதுக்கப்பா அப்படி செய்கிறாங்க? ஏன்னா சாமி ஊக்கமாக வருது, சாமி ஊக்கமாக வந்து ஆடுனா அங்கே இருக்கிற சனம் ஏற்றுக்கலையே, அங்கே இருக்கிற சனம் அவமதிக்குதே, அங்கே இருக்கிற சனத்துக்கு முன்னாடி அப்படி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அந்த சாமியை நான் ஆடணுமா? எதுக்கப்பா அந்த சாமியை ஆடணும்? எதுக்கப்பா அந்த எல்லைக்கு போகணும்? நான் பாட்டுக்கு இருக்கிற இடத்துல சாமியை கும்பிட்டுக்கிறேன்டா அப்படின்னு ஒரு சில சாமியாடிகள் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய மன வலி எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரே ஒரு விஷயந்தாங்க, தெய்வம் அளவற்ற மகிழ்ச்சியையும் கொடுக்கும், அளவற்ற மன கவலையையும் கொடுக்கும். அந்த தெய்வத்தை நினைச்சு தான் அந்த கவலையே உருவாகும். வீட்டில் தனியாக உட்காந்து அந்த தெய்வத்தையே சிந்திச்சு அந்த தெய்வத்துக்காக பார்த்து பார்த்து வீட்டில் இருக்கிற அந்த குடும்பம் மட்டுமே அந்த தெய்வத்துக்கு உலகமே வந்து செய்கிற மாதிரி அந்த மக்கள் செய்வாங்கல்ல, அது போன்ற அந்த வழிபாட்டுக்கு அந்த சாமி பரிபூர்ணமாக அவங்க வீடு தேடி வருங்க. உண்மை நீதியும் நேர்மையுமா இருக்கிறவனுக்கு தாங்க சாமி. பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, சொந்த பந்தம் இருக்கு, நிறைய என்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்னு நிற்கிறவங்களுக்கெல்லாம் சாமி இல்லை. உண்மையும் நீதியும் நேர்மையுமா தெய்வத்தை மனவோல நம்பி நிற்கிற ஏழை எளிய மக்களுக்கு தாங்க சாமி. அந்த சாமி வரும், அந்த சாமி ஆடி வீட்டுக்கு போகும், அவர் கொடுக்குற படையலை அவர் கூட உட்காந்து பரிபூர்ணமாக ஏற்றுக்கும், வயிறு முட்டை சாப்பிடும். வயிறு முட்டை சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் நான் வந்திருக்கேனப்பா, உன் படையில எடுத்துக்கிட்டேனப்பா, சாப்பிட்டனப்பா அப்படிங்கிற மன மகிழ்வையும் கொடுக்கும். ஏன் என் பிள்ளை ஒத்த பிள்ளை என்னைய முழுக்க முழுக்க நினச்சி உலகமாக நினச்சி எனக்கு அதை செய்யறியான் இதை செய்யறியான், அவனை பார்க்காம வேற என்னப்பா, கலரி விழாவில் எனக்கு நிறைய கொட்டி கிடக்கு, போதுமா, என் வயிறு நிரம்பிடுமா, நான் அங்கே போய் ஒரு கை எடுத்து சாப்பிட்டாதானப்பா என் வயிறு நிரம்பும்னு அந்த சாமி உங்களை தேடி வரும். வீட்டில் தனியாக சாமியை வச்சு கும்பிட்ற பெருமக்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஆலயத்தில் ஒரு சாமியை அந்த தெய்வத்தை வழி நடத்தி கொண்டு செலுத்துவது பெருசல்ல. எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஆளுக்கு 10 போட்டு செய்கிற செயல்.
ஆனால் வீட்டில் அந்த தெய்வத்தை நான் கொண்டு செலுத்தணும் அப்படின்னா மடியில் நெருப்பை கட்டினா தான் அந்த சாமியை நான் கொண்டு செலுத்த முடியும். வீடு ஒரு கோவில ஆகாது. அந்த எல்லையில் அந்த வீட்டில் அனுதினமும் மடியில் நெருப்பை கட்டி எல்லா மக்களும் ஒரு விரத முறையை மேற்கொண்டால் மட்டும்தான் அந்த வீட்டில் அந்த தெய்வத்தை கொண்டு செலுத்த முடியும். நிறைய பேர், நிறைய மக்கள் இது மாதிரி வேதனையில் அவமானங்களில் பிரிஞ்சு போய் அந்த சாமியை, நான் சாமியை பிரித்து வச்சு கும்பிட்றேன்னு கூட ஒரு சில பேரெல்லாம் ஒரு சில வழிபாடுகள்லாம் செய்வாங்க. அவர்களுடைய எண்ணம் சாமியை பிரிக்கிறதல்ல, அவர்களுக்கு தேவையான அங்கீகாரம் கிடைக்காத விரக்தி. எல்லாத்தையும் அனுசரித்து கும்பிட்டா தாங்க சாமி. அந்த சாமியை விரும்புமா? என்னடா என் பிள்ளை கண்ணீரோடு என்னைய கும்பிட்றானே, என் பிள்ளைய அந்த எல்லையில் சேர்க்கலையேன்னு அந்த சாமி தவறு செஞ்ச மக்கள் மேலே கோபக்குரியத்தாங்க காட்டும். அவர்களுடைய வழியை சொல்ல முடியாதுங்க. சாமியை கும்பிட்டு உட்காந்து கண்ணீர் தாரதாரையாக அவங்களுக்கு வரும். ஏன் எல்லா மக்களோட ஆளோட பேரா நம்மளும் நிற்க முடியலையே, நம்ம பிள்ளை ஊட்டி நிற்க முடியலையே, அந்த சாமியை பார்க்க முடியலையே, அவங்க மனசில் ரத்த கண்ணீர் வடிப்பாங்க. சாமியை நினச்சி அது ஒரு இதயம் வலிச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி வலி அவங்களுக்கு இருக்கும். என்னதான் வீட்டளவு சாமியை நல்லா கும்பிட்டாலும், சாமிக்கு தேவையானதை கொடுத்தாலும் அவர்களுடைய மன வலி, அந்த மன வலி தீராதுங்க. வருஷம் போய் சாமியை கும்பிட்டு சாமி ஆடுற தேகம் ஒத்த வீட்டுக்குள்ளே இப்படி முடங்கி கிடக்கேன்னு ஒரு பக்கம் வலி இருக்கும். எல்லாரும் போல நம்ம சாமியை பார்க்க முடியலையேன்னு வலி இருக்கும். இங்கே வந்த சாமி எல்லா மக்கள் முன்னாடி வந்து வாக்கு சொல்ல முடியலையே அப்படின்னு வலி இருக்கும். இருக்கிறத வச்சு கஷ்டப்பட்டு என்னால் முடிஞ்சதை செஞ்சிருக்கேன், இதை ஏற்றுக்குவையா அப்படிங்கிற ஒரு வழி இருக்கும். எனக்கு என்னை அனுமதிக்கலை, அந்த எல்லைக்கு என்னை அழைக்கலை, எனக்கு மரியாதை செலுத்தலை அப்படிங்கிற ஒரு வழி இருக்கும். நான் பட்ட வழியை விட என் குடும்பத்தில் இருக்க மக்கள் நான் இப்படி மனவழியோடு இருக்கிறேன் அப்படின்னு அவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற ஒரு வழி இருக்கும். எது நடந்தாலும் உனக்கு நான் இருக்கணும், அதை இருக்கணும் ஐயா. உயிர் போகிற வரைக்கும் உன்னை நினைப்பேன், உயிர் போகிற வரைக்கும் உன்னை நினச்சி நான் வணங்குவேன், உன்னைய கைவிற்ற மாட்டேன் அப்படின்னு அவங்க உட்காந்து அவங்க விடுற கண்ணீர் இருக்குல்ல, அதுக்கு பதில் யாராலையும் சொல்ல முடியாதுங்க, யாராலையும் சொல்ல முடியாது. அதனால தான் அந்த சாமி அவங்கள தேடி வரும். வீட்டில் தனியாக சாமியை இது மாதிரி எல்லா நாளும் ஒதுக்கப்பட்டு வீட்டில் தனியாக வச்ச பெருமக்களுக்கு இன்னைக்கு இந்த பதிவு மன விடாதீங்க. எங்கே போனாலும் எல்லா மக்களும் எங்கே போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க? அந்த சாமியை உணரத்தானே, அந்த சாமியோட அருள் பார்வையை கிடைக்கத்தானே. உங்களுடைய உன்னதமான நல்ல எண்ணங்களுக்கு அந்த சாமி உங்கள் வீட்டுக்கு வந்தே உங்களுக்கு கொடுக்குங்க. உங்களை மடியில் போட்டு சீராட்டுங்க. உங்கள் கண்ணீரை அந்த சாமி துடைக்குங்க. உங்கள் மனவலிக்கு அந்த சாமி மருந்து குடிக்கும். ஒரு காலம் வரும், 100 பேரை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும். 10 பேரை இதுதாண்டா உனக்கு சரி, இதுதாண்டா உனக்கு நிரந்தரம்னு அந்த எல்லை போய் அவங்கள மன திருப்திப்படுத்தும். 190 பேரை எல்லைக்கு கொண்டு வந்துடும். ஏடா கலங்கி ஒதுக்கி நிற்கிற, வாடா நான் இருக்கண்டான்னு கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்துடும். அதனால் வீட்டில் இது மாதிரி தனியாக சாமியை வச்சு கும்புற உருமக்க கலங்காதீங்க. நீங்கள் கொண்ட சத்தியம் தாங்க உங்கள் சாமி. நீங்களாம் கண்ணீர் விடக்கூடாதுங்க, ஆனந்த கண்ணீர் விடுங்க. மனக்கவலையில் கண்ணீர். சாமி இருக்குங்க மலை போல, வலப்பக்கம் இடப்பக்கம். உங்களுக்கு எதுவும் கிடைக்கலன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. எதுவுமே கிடைக்கலான்னாலும் அந்த சாமியோட மடியில் நீங்கள் உறங்குவீங்க. அந்த சாமி உங்களுடைய கையை தான் அந்த சாமி பெருசாக நினைக்கும். நீங்கள் உடுக்கிறத விரும்பும், நீங்கள் உடுக்கிறத ருசித்து சாப்பிடுங்கிறத புரிஞ்சுக்குங்க. எவ்வளவோ சனங்கள் தனியாக அந்த தெய்வத்தை வைத்து வழிபட்டும் அந்த சனங்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு. திருவிழா நடக்கும், கலரி விழா நடக்கும், எல்லா பயிலும் விரதம் பிடிப்பாங்க. அந்த மக்களை ஒதுக்கி விட்டுருவாங்க. அந்த மக்களுக்கு தேவையான ஒரு இது மாதிரி இந்த விஷயம் அந்த சாமி கும்பிடுன்னு கூட அவங்க காதுக்கு போகாது. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆட்டம் பாட்டம் பேரோட்டமாக காதில் கேட்கும்போது மன மகிழ்ச்சியாக இருந்தாலும் மனக்கவலை அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். கவலைப்படாதீங்க. நீங்கள் வீட்டில் தனியாக நீங்கள் சத்தியமான வழியில் நீங்கள் சாமியை கும்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு நிறக்கத்தாங்க சாமி, உங்கள் வீட்டு நிறக்கத்தான் சாமி உங்கள் மனம் குளிர வைக்கும்.
உங்களுடைய மக்களை எல்லாத்தையும் நல்ல ஒரு வழிக்கு, கஷ்டத்தை கொடுத்தாலும், அருமையை கொடுத்தாலும், பசி பஞ்சத்தை கொடுத்தாலும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குங்க, நல்ல நிம்மதியை கொடுக்கும், நல்ல மகிழ்ச்சியை கொடுக்குங்க, நல்ல வாரிசு விருத்தியை கொடுக்கும். நல்லா அவங்கள நெஞ்சுக்கு நெருக்கமா வைங்க, கவலைப்படாதீங்க. தனியா கும்பிட்றோம், நாம தனியா இருக்கோம்னு நீங்க நினைக்காதீங்க. அத்தனை சாமி, எத்தனை சாமி, 21 தெய்வம் இருந்தாலும் அந்த 21 தெய்வம் உங்க பக்கத்துல நிற்கும். நீங்க கொடுக்குற அந்த ஒத்த சூடத்துக்கு 21 தெய்வமும் வரிசை கட்டி நிற்கும். ஏன்னா நீங்க கொண்ட சத்தியம், நீங்க அந்த சாமி மேல வச்ச பாசம். நாம ஏன் போகணும், நாம போய் நாம ஏன் ஒரு மனக்குழப்பத்தை உருவாக்கணும்? கெட்டவன் கூட நல்லவன் சண்டை போட்டு அந்த இடத்துல என்ன நல்லது நடக்க போகுது? தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதேன்னு பிரிஞ்சு நின்று தெய்வத்தை மரியாதை செலுத்துகிற மக்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு. கவலைப்படாதீங்க, மழை போல இருக்கு சாமி, காலத்துக்கு நினைங்க. சாமி சத்தியமா உங்களை காத்து நிற்கும். நீங்கள் மேல அந்த சாமி மேல வச்ச நம்பிக்கையோ அந்த சாமி திருப்பி உங்க மேல வைக்கும். ஒரு நாள் கூட என்னை கைவிட மாட்டேன், என்னை நினைப்பேன், என்னை அழைப்பேன், எனக்கு செய்வேன் அப்படின்னு அந்த சாமி பரிபூரணமா நிற்கும். ஒரு நாள் வரும்போது எல்லா சலங்களையும் உங்க முன்னாடி நிற்க வைக்கும். உள்ளாரும் வெளியாலும் யாராக இருந்தாலும் எந்த சனம் உங்களுக்கு வரணுமோ அந்த சனத்தை வரிசை கட்டி உங்க கூட நிற்க வைக்கும். உங்க மேல இருக்க சாமி ஊக்கமா பேச வைக்கும், வாக்கு சொல்ல வைக்கும். உங்களை வச்சு 4 பேருக்கு நல்லதை செய்யும். சத்தியமான உண்மை, கலங்காதீங்க. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.